உலகத்துக்கரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா ஒருவர் காட்சி உய்யும் வகையென்னால் உடல் நின்னை வரெண்ணுள் புகுந்து ஒழியாதறிவித்தின்னிடவஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல்திச நின்னவம்மானே. அருள்மிகு செங்கமலவல்லித்தாயார் ஸ்ரீ பூமநீளா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பெருமாள் சன்னதியிலிருந்து கிருஷ்ணாரண்யம் என்னும் பெயருடைய இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் ஆமருவியப்பன் என்கின்ற திருநாமத்தோடே திருமங்கையாழ்வாராலே 42 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான், திருவுக்கும் திருவாகிய செல்வன், அழகுக்கு அழகு சேர்க்கும் எம்பெருமான், ஆழ்வார்கள் அருளி செய்த ஈரத்தமிழ் பாசுரங்களிலே வேறு எந்த எம்பெருமானுக்கும் கிடைக்காத தனியொரு பெருமை. இப்படி ஒரு அரண்யத்திலே வன பிரதேசத்திலே ராஜாதி ராஜனாக தெய்வங்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்கள் தன்னை எப்பொழுது காண வருவார் என்று காத்து கொண்டு அடியார்க்கு ஆ எண்ணிறங்கி தென்னெழுந்தையில் மன்னி நின்ன தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனே. இவன் தேவாதி தேவனாக இருந்தாலும் அடியார்களுக்காக அவர்கள் தன்னை வந்து எளிதில் சுலபமாக வந்து அடைய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வனத்தின் நடுவே நடுதுயர்ந்த திருமேனியாக தை மாதத்திலே அமாவாசை திதி அன்று உபரிச்சரவசு மகாராஜனுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து அந்த ராஜாவினுடைய பிரத்யக்ஷ தரிசனம் மூலமாக மார்க்கண்டேயாலே ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம விதியினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்ஷிராஜன் கருடனாலே விமானமும் சமர்ப்பிக்கப்பட்டு காருட விமானத்தின் கீழே தரிசம் என சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய தீரத்திலே காவேரியாக தட்சிணே தீரே பூர்வ அம்போதேஷ்ச பশ্চিமே சப்தயோஜன விஸ்தீர்ணம் கிருஷ்ணாரண்யம் இதி ஸ்மிருதம் என்று புராண வாக்கியத்தின்படியாகவே கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்திலே ஆமருவியப்பன், அழகுக்கு அழகு சேர்க்கும் பெருமாளாக ஆமருவியப்பன் பசுங்கன்றோடே எழுந்தருளி நின்றும் இருபுறங்களிலேயும் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியாரும் திருமங்கையாழ்வார் எதிர்புறத்திலே நின்று கொண்டு அருகால சிறு வண்டே தொழுதேனுன்னை என்று வண்டு விடுத்தூது என்னும் விதமாக எம்பெருமானுடைய புஷ்பங்களில் மொய்க்கும் வண்டுகளையே தனக்கு தூதாக விடுத்து எம்பெருமானிடத்திலே தூது விடுத்து அதி அற்புதமாக மங்களாசாசனம் செய்தது விதேசம் பிராட்டி ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் ஹேமாப்ஜநாயகி பொத்தாமரையாள் என்னும் மூலவரும் உற்சவர் ரக்தாப்ஜநாயகி செங்கமலவல்லி திருமங்கையாழ்வாரும் செங்கமல திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் நினைவருட முனிவரேத்த வங்கமலி தடங்கடலுள் அனந்தனென்னும் வரி அரவின் அனைத்து என்ன மாயோகன் காண்மின் எங்குமலி நிறை புகழ் நால்வேதம் 5 வேள்விகளும் கேள்விகளும் இயன்ன தன்மை அங்கமலத்து அயன் அனையார் வயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின் உகந்தாமரர்கோவே. எம்பெருமான் நிற்பதிலே உகந்து நிற்கக்கூடிய திவ்யதேசமாக செங்கமலவல்லி தாயாரோடே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய திவ்யதேசங்களிலே 10ஆவதாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. தை அமாவாசை விசேஷமாக எம்பெருமானுக்கு 1000 குடங்களிலே நவநீத சமர்ப்பணம் செய்து மாலை வெள்ளி கருட சேவையும் நடைபெறக்கூடிய அதி அற்புதமான அவதார உற்சவம். வைகாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் ஈராக 10 நாட்கள் பிரம்மோற்சவம், ஐப்பசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் ஈராக 5 நாட்கள் பவித்ரோத்சவம் என்ன, மார்கழி மாதத்திலே 22 நாட்கள் பெரிய திருநாள் என்று சொல்லும்படியான வைகுண்ட ஏகாதசி உற்சவம், இது முதலான பிரதான உற்சவங்கள். இதை தவிர மாசாந்திர உற்சவங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது. இந்த திவ்யதேசம் மயிலாடுதுறையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் குத்தாலம் என்கிற ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் எழுந்தருள் இருக்கிறது. எம்பெருமான் கிருஷ்ணாரண்யம் என்னும்படியாக இன்றும் அரண்யத்திற்கு இடையிலேயே காட்சியளிக்கிறான். ஆகையினால் பக்தர்கள் எம்பெருமானை இந்த அரண்யத்தை தேடி வந்துதான் தரிசனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு தேடி வந்து தரிசனம் செய்தவர்கள் எம்பெருமான் அருகிலேயே இன்றும் நமக்காக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூலஸ்தானத்திலேயே எம்பெருமானுக்கு வலதுபுறத்திலே பிரகலாத ஆழ்வானும் காலயவன யுத்தத்தின் பிறகு எம்பெருமானை இங்கேயே தரிசனம் செய்ததாலேயே நித்தியசூரியான பிரகலாத ஆழ்வான் சுவாமிக்கு வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலே கருட விமானம் சமர்ப்பித்த காரணத்தினால் எம்பெருமான் அருகிலேயே பக்ஷிராஜன் கருடாழ்வார் என்ன. அதே போல முன்பு 2 புறங்களிலும் வலதுபுறத்திலே மார்க்கண்டேய மகர்ஷி பிரதிஷ்டை செய்து எம்பெருமானையே மோட்சம் வேண்டி தவம் செய்யும் கோலத்திலே மார்க்கண்டேயரும் மகுடாசனத்திலே, இடதுபுறத்திலே
காவேரியினுடைய கடைமுக பிரதேசம் ஆதலாலே காவேரி தாயாரும் இப்படி ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்னொழிந்தலை என்ன திருவரங்க பாசுரத்தின் அணுக்கமாக சதா பஞ்சாயுதியும் பிப்ரத்து சன ஸ்ரீரங்கநாயகா என்ன ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவித்த விதம் போலவே சங்கது சன ஸ்ரீரங்கநாயகா என்ன ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவித்த விதம் போலவே சங்க சக்கரங்கள் சார்ங்கமெனும் கதை அதே போல கௌமோதகி நந்தகம் கட்கம் என்னும் பஞ்ச ஆயுதங்களை எப்பொழுதும் தரித்து கொண்டு அதற்கு ஈடாக 4 பக்தர்கள் பரிவாரங்களை தன்னுடைய அருகிலேயே கர்ப்பக்குடியிலேயே வைத்து கொண்டு எம்பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய அதி அற்புதமான திவ்யதேசம். பக்தர்கள் எல்லா விதமாகவும் இன்று வந்திருந்து எம்பெருமானை சேவித்து திருவுக்கும் திருவாகிய செல்வன் திருவருள் வெற்றி இன்புருவமாக. ஸ்ரீமதி ராமானுஜன்.